எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. நம்ம இந்த கதையில் வந்துங்க இந்த நம்பிக்கை துரோகத்தை பற்றி பார்க்கலாங்க. ஒரு இடத்துல ஒரு 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 கிராமத்தில் வந்து ஒருத்தர் இருந்தாருங்க, குடும்பத்தோடு இருந்தார். அவர் வந்து ஒரு டைம் வந்து வெளியூருக்கு போக வேண்டியதாக போச்சு. எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு போக வேண்டியதாக போச்சு. வீட்டை பூட்டிக்கிட்டு போகணும். அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து கொஞ்சம் பணம் வேற வச்சுருக்காருங்க. என்னடா செய்கிறது, என்ன கையில் தூக்கிட்டே வாழையிறது இல்லை, வீட்டில் வச்சு போட்டு போனாலும் வீடு வந்து நம்ம வீடு வந்து அவ்வளோ பாதுகாப்பான வீடு அல்லவே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது சரி பக்கத்தில் தான் ரொம்ப நாளாக நம்ம நண்பர் இருக்கார்ல, அவருக்கு வேணால் கொடுத்து போட்டு போகலாம், வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அவரே ஒரு 4 நாள் போகணும், இதுக்காக யோசனை பண்ணார். சரி, நம்ம கடைசி முடிவு பண்ணி நண்பர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏங்க இந்த மாதிரி நான் வந்து வெளியூர் போயிட்டு இருக்கேன், வீட்டை பூட்டிட்டு போகணும், நம்ம வீடு வந்து அவ்வளோ பாதுகாப்பான வீடு அல்ல, அதனால் கொஞ்சம் வந்து நான் வச்சுருக்கிற பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் வச்சுருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேங்க. சரி, இதில் என்ன இருக்குது, இந்த மாதிரி அவசரத்துக்கெல்லாம் அப்புறம் உதவாட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா பேசுகிறார் அவரும். சரி சொல்லி கொண்டு வந்து பணத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து போட்டு போயிடுறாரு. போயிட்டு 4 நாள் கழித்து வர்றார். வந்துச்சு, நம்ம அந்த பணத்தை போய் வாங்கிக்கலாமேங்கிறதுக்காக அந்த நண்பரோட வீட்டில் போய் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு போனோம்ல, அதை கொடுங்க அப்படிங்கும்போது, அச்சோ இந்த மாதிரிங்க நான் வச்சுருந்தேன், கொஞ்சம் கவனம் இல்லாமல் வச்சுட்டேன், பூரா எல்லாம் கரையாக அடிச்சு போடுச்சுங்க. இவருக்கு பக்குன்னு அடிச்சிருச்சு. என்ன அவ்வளோ பணத்தை கரையாக அடிச்சிருச்சா? ஆமாங்க, நெசமாக தான் சொல்கிறேன், பணத்தை வந்து வச்சுருந்தேன், பூரா எல்லாம் அவ்வளோ கரையாக அடித்து திண்டு போடுச்சு. பார்க்குறேன் போய் வெறும் கரையாக தான் இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க? இல்லைங்க, உண்மைதாங்க. திருப்பியே அந்த நண்பர் வந்து அதையே சொல்கிறார், நீங்கள் கொடுத்த பணத்தை பூரா கரையாக அடிச்சு போடுச்சு. அதாவது நல்லா தெரியுது, அவர் வந்து ஏமாத்துறாரு, நல்ல மனுஷன்தான், அவர் பணத்தை பார்த்ததும் மாறிட்டார் பொழுது. இவர் திருப்பி கேட்க அவர் அதையே தான் சொல்கிறார். இவர்னால பாவம் ஒன்றும் முடியல, வந்துட்டார். வந்து போட்டு யோசனை பண்ணாரு, பாவம் சிறுக ரொம்ப நாளாக சேர்த்தி வச்ச காசு, என்னடா மொத்தமாக இவன் வந்து இந்த மாதிரி வந்து ஏமாற்றி போட்டானே அப்படி சொல்லி இவருக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிடுச்சுங்க. சரி, நம்ம வந்து அவனுக்கு வந்து பாடம் புகத்தணும் எப்படியாவது அப்படி சொல்லி யோசனைக்கிட்டே இருந்தப்போ நான் வந்து அந்த அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க, அந்த பணத்தை ஏமாத்தினார்ல, அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணார், அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். இவர் வந்து அந்த பையனை கொடுங்க, கொஞ்சம் தூரம் இருந்தால் நான் போயிட்டு வரணும், போயிட்டு வந்துடுறேன், கூட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பையனை வந்து கூப்பிட்றாப்புல. சரின்னு அவரை அனுப்பிச்சி வைக்கிறார். பையனை கூட்டிக்கிட்டு இவர் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துக்கு வந்து குளிக்க போகிறாரு. அந்த குளத்தை குளிக்க வைக்கும்போது அவனே வந்து வாடா நீ குளிடா அப்படின்னு சொல்லி குளிக்க வச்சு கூப்பிட்டு வர்றாரு. வந்து பையனை வந்து கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டாருங்க. இந்த பணத்தை ஏமாந்தாங்கள இவர் வந்து அவருடைய பையனை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சு போட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அவர் பையனை காணா போட்டு வந்து கேட்குறாரு, இங்கே என் பையனை காணா அப்படிங்கும்போது, அடாடா என்னங்க செய்யறது, இந்த மாதிரி வந்து நான் ஆற்று குளிக்க போகிறது கூட துணைக்குத்தான் அவனை கூப்பிட்டு போனேன், அப்புறம் அவனும் குளிக்கிறேன்னா சரின்னு சொல்லி அவனை வந்து தண்ணியில் வந்து குளத்தில் வந்து இறக்கி விட்டு நல்லா உடம்பை தேய்ச்சி குளிக்க வைக்கலாமேன்னு குளிக்க வச்சேன், அவன் தண்ணியில் கரைஞ்சு போயிட்டாங்க. எப்படி உடம்ப நல்லா தேய்ச்சி குளிக்க வைக்கிறான்னு தேய்ச்சி குளிக்க வச்சு தண்ணியில் கரைஞ்சி போயிட்டான். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நெசமாதாங்க, ஊரை சொட்டு கூட இல்லை, அவ்வளோ தேய்க்க தண்ணியிலேயே கரைஞ்சி போயிட்டான். இன்னும் விளையாடுறீங்களா? சும்மா இந்த வேலை வச்சுக்காத, கரைஞ்சி போயிட்டா என்ன தான் சொல்கிறேன்ல, அவன் தண்ணியில் கரைஞ்சி போயிட்டான். இவர் வந்து சரி நம்ம பணத்தை ஏமாத்தினால தான் இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னமோ பண்ணிட்டு அப்போ கடைசி ஊரில் பஞ்சாயத்தை போய் சொல்கிறாருங்க, இந்த மாதிரி வந்து என் பையனை வந்து இங்கேயோ என்னமோ பண்ணிட்டாப்புல, கேட்டால் அப்படின்னு தண்ணியில் கரைஞ்சி விட்டான் குடிக்கும் போதுன்னு சொல்கிறாப்பிடிங்க, நீங்கள் கூப்பிட்டு விசாரிங்க அப்படிங்கிறாப்புல. சரி சொல்லி அந்த ஊர் பஞ்சாயத்து வந்து கூப்பிட்றாங்க. பஞ்சாயத்தை கூட்டி இவரையும் கூப்பிட்றாங்க, அவரையும் கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்தாலும்
இவர் வந்து அதையே தான் சொல்கிறார். பையனை கூட்டு போய் குளத்துல குளிக்க வச்சேன். குளிக்க வைக்கும்போது உடம்புலாம் தேய்க்கான்னு சொல்லி தேய்க்க அவன் உடம்பு பூரா கரைஞ்சி தண்ணியிலேயே போயிடுச்சு. எத்தனை தடவை கேட்டாலும் இவர் அதையே தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கார். பஞ்சாயத்துக்கு என்னங்க இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா, ஆமாம் நான் வந்து அவருக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போனேன். ஊருக்கு போகும்போது கூப்பிட்டு கேளுங்க, நான் சிறுக பல வருஷமாக சேர்த்தன காசை அவர்கிட்ட வந்து கொடுத்து வச்சிருங்க, 4 நாளில் வந்து வாங்கிக்கிறேன்னு வந்து கேட்டால் கரையாக அரிச்சு போட்டுச்சுன்னு சொல்கிறாரு. ஏங்க, யாராவது பணத்தை வந்து கரையாக அரிக்கிற மாதிரியே வைப்பாங்க? அதுவும் கொஞ்சம் கூட அந்த பணம் இருந்த சுவடே தெரியாமல் சுத்தமாக கரையாக அரிச்சிருவான். 4 நாளில் கேளுங்க, கூப்பிட்டு கேட்டால் அவரும் அதான் சொல்கிறோம், ஆமாம் கரையாக அரிச்சிருச்சு. திருப்பி கேட்க இவங்க வந்து இதே சொன்னார், பையனை தண்ணி கரைச்சிருச்சு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். சரி வந்து இதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு அப்புறம் வந்து உள்ளதை ஒத்துக்கிட்டாருங்க பஞ்சாயத்தில். இல்லைங்க, அவருடைய பணத்தை வந்து கரையாக அரிக்கலாம் இல்லை, இந்தா நான் வச்சுருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லி அப்போ தான் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அவர்கிட்ட கொடுத்த பணம் கரெக்டாக இருக்கா எண்ணி பார்த்து சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கு, நான் வந்து சொன்னது தப்பு தான், என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி உள்ளதை பஞ்சாயத்தில் ஒத்துக்கிட்டதுமே இவர் இந்த பையனை காணான்னு சொன்னார்ல, இவரும் அந்த பையனை போய் கூப்பிட்டு வந்து இந்தாங்க பையனை ஒப்படைச்சிட்டார். நானும் வந்து அவர் ஏமாத்தினாரு, அவருக்கு புத்தி போட்டணும் அப்படிங்கிறதுக்காக பையனை வந்து மறைச்சி வச்சிருந்தேன். இப்போ நான் கொடுத்த காசை என்கிட்ட கொடுத்துட்டார். அவர் செஞ்ச தப்பு தான், அதே மாதிரி நான் மறைச்சி வச்சதும் தப்பு தான் ஒத்துக்கிறேன். இது தவிர எனக்கு வேற ஒன்றும் வழியே தெரியல, அதனால தான் மறைச்சி வச்சேன். அப்போ தான் நம்ம பணம் கிடைக்கும் அப்படிங்கிறனால மறைச்சி வச்சேன், இந்தாங்க அவன் பையன் சொல்லி பையனை ஒப்படைச்சிட்றாரு. எப்பவுமேங்க நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்க யாருமே உருப்படவே மாட்டாங்க. நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்க இருக்காங்களே அவங்க உருப்படவே மாட்டாங்க. இந்த நம்பிக்கை துரோகம் செய்கிற மாதிரி வேற இதை விட மோசமானது எதுவுமே கிடையாதுங்க. அதனால் தயவு செய்து யாருக்கும் நம்பிக்கை துரோகமே செய்யாதுங்க. நன்றி.